விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது என்ன மாதிரியான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய சக்தியையும் கொண்டு வந்து தரக்கூடிய காலகட்டமும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் காத்திருந்த சில விஷயங்கள் இப்போ மெதுவாக பாருங்கள் நகர ஆரம்பிக்கும். கடந்த மாதத்தில் இருந்த சுமை பிரச்சனை இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகும். மனசுக்குள்ளே இருந்த குழப்பம் தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவுமே உங்களோட வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு போகும். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சிறந்த ஒரு போராளியாக இருப்பீங்க. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்வி உங்களை பயமுறுத்தாது, இன்னுமே வலுவாக்கும். நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பழைய காயத்தை விட்டுட்டு புதிய நம்பிக்கையோடு அந்த விஷயத்தையும் தொடங்க ஆரம்பிக்கிறது நல்லது. உங்களோட உள்மனது என்ன சொல்லுதோ அதை ஸ்ட்ராங்காக நம்புங்க. எதையுமே முழுமையாக செஞ்சு முடிக்கிற குணம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கான வெற்றி இப்போ ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நெருப்பை தாண்டி வந்தவன் தான் ஒளியை பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு சரியாக பொருந்தும். இந்த மாதம் உங்களுக்கு மாற்றமும் சக்தியும் முன்னேற்றமும் கலந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் வாங்க நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் ஜனனகால ஜாதக அமைப்பால் நிரந்தர தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்ன மாதிரியான அமைப்பை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு சில பின்னடைவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வருது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு பெற என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்ககிட்டயே அதுக்கான பதில் இருக்குங்க. அது என்னென்னா உங்களுடைய மொபைல் ஃபோனும் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பும். இது 2 இருந்தால் போதுங்க. நீங்கள் அலையவே தேவையில்லை. எளிய முறையில் உங்களுக்கான பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெறலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, அலையவே தேவையில்லை. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியான பாதையை நீங்கள் இப்போ தொடர்ந்து அடியெடுத்து வைக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கான தீர்வை நம்ம எப்படியாவது அடைஞ்சிருவோம். ஆனால் தீர்க்க முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை ஜனனகால ஜாதக அமைப்பால் நீங்கள் நிரந்தரமான தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் என்ன பண்ண மாற்றங்கள் வரும். நல்லது நடக்குது அப்படின்னா சந்தோஷப்படலாம். ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னா அது ஏற்படாமல் நம்ம முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகளை நிலைநிறுத்தலாம் இல்லையா? அதுக்கான பதிவு தான். வாங்க அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ரணருண ரோகஸ்தானம் இருக்குது. இதில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிற செவ்வாய் அமைஞ்சிருக்கிறாரு. அடுத்தது கலஸ்திரஸ்தானம், இங்கே நவகிரகத்தில் நாயகனாக இருக்கக்கூடிய சூரியன். அடுத்தது அஷ்டமஸ்தானம், அங்கே அறிவு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்கள்ல, அங்கே குரு பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் கேது வராரு. உங்கள் ராசி ஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் தொழில்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானும் வராங்க. இப்போ சொன்னது கிரக நிலை. இந்த இடத்துல இந்த மாதிரியான கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இதை வச்சு உங்களுக்கான பலன்கள் எப்படி உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுவும் இந்த மாதம் பாருங்களேன், சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறி வராரு. செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. இந்த கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே நிற்பீங்க. நீதி நேர்மையை தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்க அநியாயத்தை எதிர்ப்பீங்க, நியாயத்துக்கு பக்கபலமாக இருப்பீங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதே போல் பிடிக்கல, தன்னோட வாழ்க்கையில் அவங்க ரொம்பவும் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போடவுமே தயங்க மாட்டீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ஆனால் செயல் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம்
பேச்சு திறமையால் எல்லா வகையிலுமே காரிய வெற்றியும் சிறப்பான அனுகூலமான பலன்களையும் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டிகள்லையுமே பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களாலையுமே மனநிறைவு உண்டாகும். மற்றவங்களால் அமைதி இழந்து ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இப்போது அமைதி உண்டாகும். மற்றவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை தானாக விலகும். அதே போல் தொல்லை கொடுத்துருந்த எதிரிகளும் தானாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயம் நல்லது ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க, அதை குறைச்சிக்கோங்க. முழுசாக கேட்காமலும் இருக்க முடியாது. சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிற விஷயத்தில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பகுத்து அது சரியாக நல்லதா கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வேலைகளில் ஈடுபடுறது நல்லது. பெரும்பாலும் அடுத்தவங்க பேச்சை கேட்காம இருக்கிறதே நல்லது. அது ஏன் குறைச்சிக்கிட்டு கேட்காம இருந்து பாருங்களேன், இன்னுமே நன்மையை பெறலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த மாதம் பாருங்கள், தேவையில்லாமல் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகுது. அந்த வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்ப சூழல் ரொம்பவுமே சந்தோஷமானதாக மாறும். அதை விட்டுட்டு சண்டை சச்சரவு போட்டிக்கு போட்டி போட்டு பேசுறது இதெல்லாம் வேணாங்க, இதை தவிர்த்துருங்க. ஏன்னா விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கோபக்குணமும் அதிகமாக இருக்குது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாக்குவாதத்தை தவிர்க்கணும். கோவப்படுறத குறைச்சே ஆகணும். ஒரு சில விருச்சிகத்துக்கு பாருங்கள், இந்த மாதம் சில இடமாற்றம் வரும். வேலையிலேயோ வீடு மாற்றத்தோ தொழில் ரீதியாக சில மாற்றங்களோ ஏற்படும். கணவன் மனைவி கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். உங்களுக்கு வரவு செலவுகளை பொறுத்த வரைக்கும் வரவும் நல்லா இருக்குங்க, ஆனால் செலவுமே கொஞ்சம் எதிர்பார்த்து வரும். அதனால் வரவு நல்லா இருக்குது அப்படிங்கும் பொழுது திட்டமிட்டு அந்த செலவு செய்கிறத பிளான் பண்ணும். திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் பணத்தை செலவழிக்கிறத தவிர்த்துட்டு தேவை என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அதே போல் இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த கோபம் குடும்பத்தில் வேணாம் அப்படின்னு. அந்த கோபம் கண்டிப்பாக உறவுகள் இடையிலையுமே வேண்டாம். உறவினர்கள்கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதம் உண்டாகும். வாகனத்தால் சில பராமரிப்பு செலவு ஏற்படும். நண்பர்கள்கிட்ட இருந்து இந்த அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை சொல்லிவிட்டு அதை வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால் நண்பர்கள்கிட்டையுமே கவனமாக தான் இருக்கணும். நிறைய வேலைகள் நீங்கள் இழுத்து போட்டு செய்கிறதுனால உடல் சோர்வு வரும், ஒரு மாதிரி அசதியாக இருக்கும். பெரும்பாலும் பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இன்றைக்கி எந்த விஷயத்தையும் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மனசு மூளை இதெல்லாமே தெளிவாக சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கலாம். எடுத்துமா கௌத்தமான அவசரப்பட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. தொழில் வியாபாரம் இதில் ரெண்டுலேயுமே இது வரைக்கும் இருந்த போட்டி உங்களை விட்டு நீங்குது. போட்டி நீங்கி தொழில் விருத்தி அடையக்கூடிய யோகம் இப்போ பிறந்திருக்கு. அதே போல் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை நீங்கள் அடியெடுத்து வைக்குவீங்க. நல்லது நடக்கும், தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அதுவும் ஏதாவது பொருட்களை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லோருக்கிட்டையுமே கவனமாக இருக்கணும். கவனமாக பழகிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களோட பேச்சு திறமையால் உங்களுக்கான காரியங்களை ரொம்பவுமே எளிமையாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட பாருங்கள் மன நிறைவு பெறுவீங்க. அந்தளவுக்கு சாதகமான சூழல் உருவாகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை தருது. ஆனாலும் அந்த பலன்களோட முடிவில் கொஞ்சம் மன கஷ்டம் வரலாம். சரியாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்களுமே கவனமாக இருக்கணுங்க. எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ரொம்பவுமே தீவிரம் காட்டணும். ஃபைனான்ஸ் போன்ற விஷயத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்குது, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. நீங்கள் போட்டி பந்தயத்தில் பங்கு பெறும் பொழுது சாதகமான பலன் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த விருச்சிகத்துக்கு இது வரைக்கும் பார்த்த கிரக சூழலால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாத்துலேயுமே நீங்கள் நினச்ச வெற்றி நிலையை சிறப்பான உயர்வோடு பெறலாம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.